அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 12th ஃபிசிக்ஸ் சாப்டர் 2ஓட 1 மார்க் க்ளூஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ செம்ம ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு எல்லாமே நீங்கள் வந்து படித்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கொஷினாக இருக்குது. ஒரு கிராஃப் கொடுத்துருக்கான். இந்த கிராஃபில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போய், நம்ம எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டாக தான் நடப்போம். மேலே நடந்து போனால் அவன் வந்து ஸ்பைடர் மேனு. ஸோ நம்ம இந்த சைடு தான் நடந்து போகணும். இப்படி நடந்து போகும்போது எங்கே உங்கள் பாயிண்டில் இன்டர்செக்ஷன் ஆகுது? 2ல் இன்டர்செக்ஷன் ஆகுது. ஸோ இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2. இது நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் சம் மாதிரியும் போடலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா ஓம்ஸ் லா V = IR. ஸோ I வந்து எங்கே 2ல் இருக்குது. வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 4ல் இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ் வந்து கரண்ட்டு, ஒய் ஆக்சிஸ் வந்து வோல்டேஜ். ஸோ இதை நீங்கள் சம் மாதிரியும் போடலாம். போட்டு ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்கான். சர்க்கிளில் ஏபின்னு 2 பாயிண்ட் தான் வச்சுருக்கான். எந்த மார்க்கிங்கும் இல்லை. அப்போ உங்கள் ஆப்ஷன்லையுமே எந்த மார்க்கிங்கும் இருக்கக்கூடாது. அதான் க்ளூ. நோ மெஷர்மெண்ட் இன் கிவன் இன் டயக்ராம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் by 2 இருக்குது. இங்கே எந்த நம்பர்ஸும் இல்லை. இங்கே பாருங்கள் 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்பரே இல்லாத இந்த ஆப்ஷன் ஏ தான். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். நமக்கு 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி என்ன கேட்டிருக்காங்கன்னா பவர் கேட்டிருக்காங்க. பவரோட ஃபார்முலா என்னன்னா வோல்டேஜும் கரண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். எனக்கு வோல்டேஜ் தெரியும், கரண்ட் தெரியாது. ஸோ கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த 2 டேட்டாவை யூஸ் பண்ணுவோம். V = IR. ஸோ ஐயோட வேல்யூ என்னது அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஐயோட வேல்யூ இப்போ V/R 240/120. ஐயோட வேல்யூ 2. ஸோ அந்த 2வை வோல்டேஜோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 480 வாட். இதை நீங்கள் இன்னொன்று கூட பண்ணலாம். இங்கே 8 இருக்கா? 8 தான் இங்கே மேக்ஸிமம் நம்பர். ஸோ இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 123 கிடைக்குது. 240 ஆட் பண்ணுங்கள், 6 கிடைக்குது. ஸோ 6 + 9, அதாவது 2 + 4 + 0 அப்போனா 6. 1 + 2 + 0னா 3. ஸோ 6 + 3 பார்த்தீங்கன்னா 9. 9க்கு க்ளோசஸ்டான வேல்யூ பார்த்தீங்கன்னா 480. ஓகேவா? அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஞாபகம் வைக்கனாலும் வச்சுக்கலாம். இந்த 240 × 2 நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குதோ அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கலர் கோட் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னென்ன கலர்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே 7ன்னு பார்த்தோம். 7ன்னு பார்த்துட்டாலே தலை ஃபார் ரீசன் கமெண்ட் போட்டுருவீங்க. ஸோ சிஎஸ்கேவோட ஜெர்சி கலர் என்ன? எல்லோ கலர். ஸோ இட் ஷுட் ஸ்டார்ட் வித் எல்லோ. ஸோ ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷனில் எல்லோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக முடியும் போது கோல்டா சில்வரான ஒரு டவுட் வரும். ஸோ எஸ் பாருங்க, சிஎஸ்கேலே எஸ் வருது, அப்போ சில்வர் தான். ஓகேவா? ஃபைன். இது பாருங்க, இது பார்க்க டம்பெல் மாதிரி இருக்கா? 5th கொஸ்டின். நம்ம டம்பெல்ல தூக்கும் போது நம்ம 100% எஃபர்ட் போடணும். அப்போ 100% மார்க். ஸோ இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 100 தான். ஸோ 6th கொஸ்டின் பாருங்க. சம்திங் ஏதோ கொடுத்துருக்கான். சர்க்குலர் கிராஸ் செக்ஷன். சர்க்குலர்னு πr² உங்களுக்கு தெரியும். ஏரியா பை எப்படி ரூட் மாதிரி இருக்கா? இது ஒரு மொக்க க்ளூ தான், பட் ஓகே ஃபைன். ரேஷியோ இங்க பாருங்க, ரேஷியோன்னு ஒரு க்ளூ இருக்கு. ரேஷியோனா சம்திங் பை சம்திங். அதுதான் நம்ம மேக்ஸமெட்டிக்ஸ்ல ரேஷியோன்னு சொல்லுவோம். ஸோ ஆன்சர் டிவிஷன்ல வரப்போகுதுன்னு இங்க நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ ஆப்ஷன் ஏ கிடையாது, ஆப்ஷன் பி கிடையாது. ஸோ இப்போ இந்த 2ல என்ன ஆப்ஷன்? ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டியான்னு கேட்டிங்கன்னா இந்த பை, இந்த கோணலமானமாக தானே பை இருக்கும். ஸோ அதனால இந்த கோணலமானமாக இருக்க ஸ்கொயர் ரூட். ஓகேவா? ஓகே. 7th கொஸ்டின் பாருங்க. 7th கொஸ்டின் பவர் தான் நமக்கு கடைசியாகவும் இருக்குது. ஸோ எத்தனை பி இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. ஸோ 4 பி இருக்கு. ஸோ அதனால ஆன்சர் 4 தான். ஸோ நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் நீங்க கவுண்ட் பண்ணக்கூடாது. அப்படி கவுண்ட் பண்ணா இங்க வியும் ஒரு கியூல மாட்டிக்கும். ஸோ எத்தனை பி இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆன்சர் P1 P2 P1 P2. 4 வாட்டி பி மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ அதனால 4. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் திரும்ப நம்ம வீடியோவை போட்டு பாருங்கள். லைக் வீக்லி ஒன்ஸ் இல்லை 2 weeks ஒன்ஸ், அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ். அப்போனா தான் உங்களுக்கு மைண்டில் நல்லா ஏறும். இங்கே பாருங்க, 8th கொஸ்டின் பாருங்க. ஏதோ எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லிட்டு நிறைய டேட்டா நம்ம கொடுத்துருக்காங்க. 2 வோல்டேஜ் 2 வாட் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்ஏ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்படிலாம் இருந்துச்சுன்னா என்னன்னா மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு? 4 டேட்டாஸ் இருக்கு. அப்போ ஆன்சர் 4ல் தான் இருக்கணும். ஸோ சி மட்டும் தான் R/4ன்னு இருக்கு. ஸோ அதனால இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா R/4. 9th பாருங்க. 9th பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் நிறைய கருவி இருக்கு. பல்பு கொடுத்துருக்கான், ஃபேன் கொடுத்துருக்கான், ஹீட்டர் கொடுத்துருக்கான். இப்படிலாம் இருந்துச்சுன்னா மொத்தம் 3 இருக்கு. நீங்கள் கொஸ்டின் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே 3 தான். ஸோ 3. ஸோ அப்போ ஆன்சர் எப்படி மார்க் பண்ணால் இங்கே 15 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல்ப் கவுண்ட். அதில் இந்த 3 மைனஸ் பண்ணால் 12. இப்படி ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இந்த 220 இருக்குல்ல, எந்த நம்பர் அதிகமாக இருக்குது? 2 தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால 2 தான் நம்மளுடைய ஆன்சர். இப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. இல்லைனா மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. மேக்ஸிமம்னா என்ன? 14. அதில் கொஞ்சம் ஃபியூஸ் போயிடுச்சு. ஃபியூஸ் போனால் 12. ஓகேவா? எப்படி வேணால் பண்ணலாம். அடுத்த 10 and 11 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராப்ளம். நான் ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் சொல்லிடுறேன். ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம பார்க்கணும். அவன் கேட்ட கேள்வி என்ன? ரெசிஸ்டன்ஸ். அப்போ ரெசிஸ்டன்ஸை வச்சு தான் நீங்கள் ஆன்சர் எடுக்கணும். ஸோ 3 இருக்கு, 2.5 இருக்கு. ஸோ அந்த 3 முன்னாடி இருக்க 3யும் இங்கே 0.5 ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்சர் 3.5. இது சம் மாதிரி சால்வ் பண்ணால் ரெசிஸ்டன்ஸ். நான் எனக்கு என்ன தெரியும்? வோல்டேஜ் கொடுத்துருக்கான். அவன் என்கிட்ட பி இந்த பாயிண்டோட ரெசிஸ்டன்ஸ் கேட்குறான். ரெசிஸ்டன்ஸ்லாம் சீரீஸில் கனெக்ட் ஆயிருக்கு. சீரீஸில் கனெக்ட் ஆச்சுன்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது தான். P + 3 + 2.5. ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல
ஆர் ஈக்குவல் டு பியோட வேல்யூ அன்னோன் பின்னே வச்சுக்கிறேன் 3 + 2.5 வந்து 5.5. ஸோ என்னோட ஆரோட வேல்யூ என்ன கிடைச்சதுன்னா பி + 5.5 எனக்கு கிடைச்சது. எனக்கு தெரியும் எனக்கு ரெசிஸ்டன்ஸ் தானே கேட்டிருக்கான், அதாவது இந்த பியோட வேல்யூ எனக்கு கேட்டிருக்கான். வி ஈக்குவல் டு ஐஆர், வியோட வேல்யூ என்ன 9 இங்கே கொடுத்துருக்கான் பாருங்க. ஐயோட வேல்யூ என்னது கரண்ட் வந்து 1ன்னு கொடுத்துருக்கான். 1 இன்டூ ஆரோட வேல்யூ பி + 5.5. உள்ள சிம்பிளிஃபை பண்ணுங்க இந்த ஸ்டெப்பை. 9 ஈக்குவல் டு பி + 5.5, பியோட வேல்யூ போட்டிங்கன்னா 3.5. இவ்வளோ சம்பளம் நமக்கு தேவையில்லை, பார்த்தோன்னு அடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ 11th பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே கோட்டில் இருக்கா, எல்லா ரெசிஸ்டன்ஸும் ஒரே கோடு ஒன்னா இருக்கு, ஒரே கோடா இருக்கு, எல்லாம் சேமா இருக்குல்ல 15, அதான் ஒன்னா இருக்குன்ற அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா அப்போ 1 தான். இதை நீங்க பேரலல்ல கனெக்ட் பண்ணும்போது 1/L எழுதணும். 1/L எழுதும்போது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் 5 வரும். எனக்கு வோல்டேஜும் தெரியும், V = IR படி என்னுடைய கரண்டோட வேல்யூ V/R which is 1. ஓகேவா? ஓகே, 12th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நீங்க வந்து சால்வ் பண்ணலாம்னா இங்க பாருங்க 20 இருக்கு, இங்க 2 இருக்கு, நிறைய என்ன இருக்கு 2 தான் இருக்கு ஆன்சர்ஸ்ல. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி ஆன்சர் பார்த்தீங்கன்னா 820 தான் உங்களுக்கு இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு 10ன்னு ஒரு நம்பர் இருக்கு. ஓகேவா? இங்க 2 2 இருக்கு. அப்ப 10/2 போட்டீங்கன்னா 5 கிடைக்கும். இங்க ரெண்டுத்துலயுமே பாயிண்ட் இருக்கு, ஸோ பாயிண்ட் வச்சுக்கோங்க 0.5. 14th கொஸ்டின் பாருங்க. 14th கொஸ்டின் என்னன்னா இன்க்ரீசஸ் டிக்ரீசஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு எப்பவுமே ஒரு பழமொழி இருக்குது, ஸோ கீழே விழுந்துட்டு தான் மேலே பயங்கரமா எந்திரிக்கணும். அதான் வந்து கம்பேக்னு சொல்லுவாங்க. கம்பேக்னா ஏதோ ஒரு டவுன்ஃபால்ல போறீங்க, நீங்க கம்பேக் கொடுங்க. டவுன்ஃபால் அப், ஸோ டிக்ரீசஸ் இன்க்ரீசஸ். ஓகேவா? ஓகே, காப்பர் டிக்ரீசஸ், ஜெர்மனியம் ஜெர்மன் அந்த கண்ட்ரி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? சம்டைம் உங்களுக்கு இது ஆப்ஷனை மாற்றி கேட்போம், பட் தட் ஆர் ரேர் சான்சஸ் தான். ஓகேவா? ஸோ ஜூல்ஸ் லா ஈட்டிங் சம்திங் ஏதோ கொடுத்துருக்கான் ஒரு டயக்ராம். எனக்கு பிடிச்ச இதில் எது உங்களுக்கு ஈஸியாக வரைவீங்க? சர்க்கிள் வரைய சொன்னால் நிறைய பேருக்கு வரைய தெரியாது. எக்லிப்ஸ் சொல்லவே தேவையில்ல, பேரபோலாவும் சொல்லவே தேவையில்ல. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் எல்லாருமே போட்டுடலாம்ப்பா. ஸோ அதனால ஆன்சர் ஸ்ட்ரெயிட் லைன் தான். அது நேர்கோட்டில் நம்ம போகணும்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இதனுடைய ஆன்சர். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ளூஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்குதோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இல்லை உங்களால் இப்போ நான் சால்வ் பண்ண பார்த்தீங்களா, ஐடியல் வே என்னன்னா இப்போ நம்ம இங்கெல்லாம் சால்வ் பண்ணோம் பார்த்தீங்களா சம்மு, இந்த மாதிரி சால்வ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறதா. பட் ப்ராக்டிக்கலி அது எத்தனை பேர் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ இட்ஸ் அ இம்பாசிபிள் திங் மாதிரி தான். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சு நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஓகேவா? யா ஃபைன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி